ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவ வசனம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. தேவனோடு உள்ள உறவென்பது ஜெபம், வேத தியானம், கீழ்ப்படிதல் மற்றும் ஆவியிலும் சத்தியத்திலும் அவரை தொழுது கொள்வதன் மூலம் பலப்படுத்தப்படும் ஒரு நெருக்கமான உறவாகும். இது உலக காரியங்களை விட தேவனோடு நேரத்தை ஒதுக்கி அவரை தேடி அவர் சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிப்பதன் மூலம் வளர்க்கின்றது. தேவனோடு உள்ள உறவின் முக்கிய அம்சங்கள்: ஜெபம் மற்றும் தியானம். நாள் முழுவதும் தேவ வார்த்தையை தியானிப்பதும் அவரோடு பேசுவதும் உறவை பலப்படுத்துகின்றது. ஆவிக்குரிய ஆராதனை. தேவன் ஆவியானவர், அவரை ஆவியிலும் சத்தியத்திலும் உண்மையுடன் வணங்க வேண்டும். கீழ்ப்படிதல் மற்றும் நம்பிக்கை. தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிந்து அவருடைய திட்டங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தல். அன்பு மற்றும் விசுவாசம். அவரை முழு இதயத்தோடு நேசித்து விசுவாசத்தோடு அவரை பின்பற்றுதல். உறவை சரி செய்தல். பாவங்களை அறிக்கைவிட்டு தேவனுடைய தயவை நாடி அவரோடுள்ள உறவை புதுப்பித்துக் கொள்ளுதல். கடவுளுக்கு பயந்து உண்மைத்துவமாயிருப்பதில் என்ன பயன்? பாவம் செய்து அநீதிய வாழ்கிற பலரும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்களே. நாம் உத்தமாய் வாழ்ந்து எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்று செலுத்திக் கொள்வோர் அநேகர். மனுஷர் பூமியிலே பெருகினது மட்டுமல்ல, அவர்களோட பாவமும் பெருகியது. மனுஷருடைய நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாப்பாயிருப்பதை கண்ட கர்த்தர் மனுஷனை தாம் உருவாக்கியதற்காக மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இதயத்துக்கு விசனமாய்க்கூட இருந்தது. கர்த்தர் தாம் சிருஷ்டித்த மனிதனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள் அனைத்தையும் அழிக்க தீர்மானித்தார். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இந்த நிலையில் தான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது. அதற்கு காரணம், அக்காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானும் உத்தமனுமாயிருந்தார். அத்தோடு நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டும் இருந்தார். இங்கே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தமையால் அவன் உத்தமனாயும் நீதிமானுமாய் இருந்தார். தேவனோடு நெருங்கிய உறவை கொண்டிருந்த நோவாவுக்கு பாவத்தை விலக்கி வாழ்வது கடினமாக இருந்தது. அன்பானவர்களே, தேவனோடு நெருக்கும் உறவில் வாழ்ந்து கொண்டு அவரோடு சஞ்சரிப்போமானால் அவருக்கு பிரியமானவர்களாய் வாழ்வது நமக்கு கடினமாக இருக்காது. உலகத்தில் கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனாலும் நாம் உலகத்தை ஜெயித்தவரோடு நெருங்கியிருந்தால் நாமும் உலகத்தை ஜெயிக்கலாம். எவனொருவன் தேவனுடைய வார்த்தைகளை விட்டு தூரமாய் விலகி ஜெபத்தை மறந்து போகிறானோ அவன் இலகுவில் தேவனுடைய சமூகத்தை விட்டு தொலைந்தே போவான். இந்த நிலை நமக்கு வராதபடி தேவனோடு உள்ள உறவில் எப்போது நிலைத்திருப்போமாக. ஒரு நாளில் பல காரியங்களுக்காக பல மணி நேரங்கள் ஒதுக்கின்ற நமக்கு தேவனோடு உறவாட நேரம் ஒதுக்க ஏன் கடினமாயிருக்கிறது? அந்த நேரமே நம் வாழ்வுக்கு அதி முக்கியமான நேரம் என்பதை உணர்ந்து தேவனோடு உள்ள உறவை பலப்படுத்துவோமாக. இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பும் இரக்கமும் கிருபையும் கொண்ட நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். அன்பின் கர்த்தாவே, பரம தந்தையே, உலக காரியத்துக்கு அதிக நேரத்தை கொடுத்து உம்மோடுள்ள உறவில் குறைவான நேரத்தை செலவிட்ட எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து எங்களுக்காக மரித்து உயிர்த்து இன்றும் வல்லமையோடு ஜீவித்து கொண்டிருக்கின்ற